வணக்கம். இன்னைக்கு உலக சுகாதார அமைப்பினால குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சின்னு அறிவிக்கப்பட்ட குரங்குமை நோய் பத்தி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஏன் இதுக்கு குரங்குமை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1958ல குரங்குகள்கிட்ட தான் இந்த நோயை கண்டறியப்படுது. அதனால குரங்குமைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1970ல மனிதர்களுக்கு இந்த நோய் உண்டாகுது. இது குரங்கிலிருந்து உண்டாயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் இந்த குரங்குமை அப்படின்றது வெறுமனே குரங்குகிட்ட மட்டும் இல்ல, ஸ்மால் மேமல்ஸ் லைக் அணில், எலி, பெருச்சாளி இது மாதிரி விலங்குகள்கிட்டையும் இந்த நோய் காணப்படுது. அதனால இதை முதல்ல குரங்கம்மை அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம இது ஆப்பிரிக்காவிய மையமா வச்சு உண்டான நோய் அப்படின்றதுனால ரேசிசமா இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு குரங்கம்மைன்னு சொல்லக்கூடாதுன்னு உலக சுகாதார அமைப்பு சொல்றாங்க. அதனால எம்பாக்ஸ் வைரஸ் அப்படின்னு இதை சொல்லணும். இந்த எம்பாக்ஸை ஏன் குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சியா அறிவிச்சிருக்காங்கன்னா, ஏற்கனவே ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ள மட்டும் இருந்த இந்த வைரல் டிசீஸ் அது ஆப்பிரிக்காவை கடந்து யூஎஸ்